அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ராமதாஸ் கூட்டணிக்குள் வந்தால் விசிக வெளியேறும் என்று திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். இது இப்போ திமுகவுக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கா? பாமக திமுக கூட்டணிக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல அது முற்றிலுமாக தடைப்பட்ட ஒரு நிலையில் தான் இருக்கிறதா? இல்ல, திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை தொடக்கத்திலிருந்து மிக தெளிவாக சொல்லி வருகிறார். காரணம், கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல கசப்பான அனுபவங்கள், மிக குறிப்பாக மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தலித் அல்லாதோர் கூட்டமைப்பு உள்ளிட்டவற்றை உருவாக்கிய அரசியல் செயல்பாடுகள் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளுக்கு மிகப்பெரிய வலியை, வேதனையை தந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். திருமாவளவன் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் இணைந்து பயணித்த காலங்களும் உண்டு. அது வட மாவட்டங்களில் ஒரு அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட்ட காலம் எல்லாம் உண்டு. ஆனால் பின்னாட்களில் ஏற்பட்ட அந்த காயம், அந்த வலி, அது ஏதோ ஒரு இடத்துல இன்னமும் ஒவ்வொரு சிறுத்தைகளுக்கும் இருப்பதை திருமாவளவன் அவர்கள் உணர்ந்திருக்கிறார். இவ்வாறான ஒரு அணியை ஒருவேளை கட்டமைத்தால் அது களத்தில் எந்த அளவிற்கு வாக்குகளை ஒருமித்து இந்த அணிக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கறது அவருக்கு ஒருவேளை ஒரு மாற்று கருத்து இருக்கக்கூடும். அதனாலதான் அவர் அந்த மிக உறுதியான அந்த தன்னுடைய நிலைப்பாட்டில் இருக்கிறார் அந்த திருமாவளவன் அப்படிதான் எனக்கு தோணுது. அதாவது ரெண்டு விதமாக, வெறும் வாக்கு அரசியலுக்காக அரசியல் செய்யக்கூடியவர் அல்ல எழுச்சி தமிழர் திருமா அவர்கள். ரெண்டு காரணங்களாக யோசிக்கிறார். இன்றைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இந்த அணிக்கு வர வேண்டும் என்று நினைப்பது அப்படிங்கிறது அவருடைய சாதியவாத அல்லது அவருடைய இன்னபித கருத்துக்களை, தலித்துகளுக்கு எதிரான மனப்பான்மையை அவர் கைவிட்டு சமூக நீதி பார்வையில் இந்த அணிக்கு வருகிறாரா, அல்லது அன்புமணி ராமதாஸ் அவரை எதிர்க்கிறார்? அன்புமணி ராமதாஸுக்கும் அவருக்கும் உடனான முரண்பாட்டில் பாமக இன்றைக்கு இரண்டாக பிளவுபட்டு நிற்கிறது. அன்புமணி ராமதாஸ் அதிமுக அணியில் இருக்கின்ற போது தாம் திமுக அணியில் போய் கணிசமான இடங்களை பெற்று வென்று காட்டி தான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை நிரூபிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வருகிறாரா அப்படிங்கிற பார்வை எழுச்சி தமிழர் திருமாவளவனுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அவர் தன்னுடைய கருத்தை சொல்லுகிறார். அவருடைய கருத்துல நியாயம் இல்லாமல் இல்லைல்ல. திருமாவளவன் அவர்கள் வைக்கக்கூடிய கருத்தை முற்றிலும் புறக்கணித்து நகர்ந்து விட முடியாது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுமே நீண்ட காலமாக இருக்கக்கூடிய இந்த அணியை எந்த இடத்துலையும் சிதைப்பார் அப்படின்னு எனக்கு தோணல. அவருக்கு நீண்டகால நட்பு, நீண்டகால தோழமை அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகள் தான். எல்லா சிக்கல்களின் பொழுதும் தோழமை சுட்டுதலோடு இந்த அணியில் நீண்ட காலம் பயணித்து வந்து கொண்டிருப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள். அந்த அடிப்படையில் அவருமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா விசிகேவையும் எழுச்சி தமிழர் திருமா அவர்களுடைய கருத்துக்களையும் தான் கவனத்தில் எடுத்துக்கொள்வார் என்றே தோன்றுகிறது. அதையும் தாண்டி ஒரு அணி கட்டமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்தால் அதை குறித்து அடுத்த கட்டமாக இவர்கள் தலைவர்கள் கூடி பேசி ஒரு வேலை முடிவெடுக்கக்கூடும் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். சாதி மத பிளவரசியல் செய்யக்கூடிய அந்த சக்திகளோடு இணைந்து பயணிக்க முடியாது அப்படின்றத திட்டவட்டமாக திருமாவளவன் சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்க சூழலில் திமுக சமரசம் செய்வதற்கும் இதில் வாய்ப்புகள் இருக்கிறதா போல? இல்ல, திமுகவே சாதி மத அரசியலுக்கு எதிராகத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கு சண்டைய. அப்புறம் திமுக எப்படி சமரசம் செய்யும்? நீங்க சாதி மத அரசியலோடு திமுக சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தால் பாஜகவோட சமரசம் செஞ்சுட்டு போயிருக்கலாமே. அவங்க அதை செய்யல. சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த காலங்களில் இந்த மாதிரியான அரசியல் நகர்வுகளை முன்னெடுத்தது அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக பிளவுபட்டிருக்கக்கூடிய நிலையில ஐயா ராமதாஸ் அவர்கள் சமீபத்தில் சில கருத்துக்களை சொன்னாரு. பெருவாரியான அம்பேத்கர் சிலைகளை நான் தான் திறந்து வைத்தேன், ஒரே நாள்ல எத்தனை அம்பேத்கர் சிலையை திறந்து வச்சேன், அந்த அம்பேத்கர் சிலைகளுக்கு திருமாவளவன் அவர்கள் மாலை அணிவித்ததெல்லாம் அவர் சுட்டி காட்டியிருந்தாலும் கூட சமகாலத்துல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்கிறதா? நீங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸோடு முரண்படுற இடம் எது? அன்புமணி ராமதாஸ் பாஜகவோடு இணைந்திருக்கிறார். அன்புமணி ராமதாஸ் சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறார், மதவாத கருத்துக்களை ஆதரிக்கிறார். எனவே நான் அவரோடு முரண்படுகிறேன்னு அவர் முரண்படல ஐயா ராமதாஸ். அவங்க ரெண்டு பேருக்குமான சண்டை அப்படிங்கிறது சமூக நீதியை மையமாக வைத்து வந்த சண்டை அல்ல. சோ எனவே அந்த இடத்துல நாம ஏன் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வையில திருமாவளவன் இருப்பதும் நிச்சயமாக அந்த பார்வையை திமுக மதிக்கும் அப்படிங்கறதா நான் என்னுடைய யூகமாக இருக்கிறது. ஏன்னா நீண்ட நெடுங்காலமாக இந்த அணி சிந்தாமல் சிதறாமல் வலிமையாக கட்டமைக்கப்படக்கூடிய ஒரு அணியாக இருக்கிறது. ஒரு புதிய ஒரு ஒரு கட்சியை அல்லது ஒரு புதிய சக்தியை, புதிய ஆற்றலை உள்ளே கொண்டு வருவதன் மூலமாக இது பலப்பட்டால் பரவாயில்ல, அதற்குள் ஒரு சலசலப்பையும் அல்லது வேறு ஏதேனும் சச்சரவுகளையும் அது ஏற்படுத்தும் என்று சொன்னால் திருமாவளவன் உள்ளிட்டவர்களை காயப்படுத்தி அப்படி ஒரு அணியை ஏதோ ஒரு இடத்துல சஞ்சலத்திற்கு உள்ளாக்கி ராமதாஸ் அவர்களை இந்த அணிக்குள் கொண்டு வருவதற்கு நிச்சயம் ஸ்டாலின் விரும்புவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. நீண்ட நெடிய அனுபவம் கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது குறித்து நிச்சயமாக மிக தீவிரமாக ஆலோசிப்பார், மிக தீவிரமாக சிந்திப்பார் அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை. நிச்சயமாக சார், இது குறித்து திமுக என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இடைப்பில் பேசியமைக்காக நன்றி திரு செந்தில்வேல்.
அவங்க மதத்தின் அடிப்படையில் வெறுப்பு அரசியலை சிறுபான்மையினருக்கு எதிராக பரப்பினாங்க. இவங்க சாதியின் அடிப்படையில் வெறுப்பு அரசியலை தலித்துகளுக்கு எதிராக பரப்பினாங்க. அந்த சோஷியல் இன்ஜினியரிங் என்கிற அந்த உத்தியை கையாண்ட காரணத்தினால் நாங்கள் தெளிவான ஒரு முடிவுக்கு வந்தோம். இந்த மாதிரி சோஷியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரால் சமூகங்களுக்கு இடையில் வெறுப்பை விதைத்து பிரிவினையை உண்டு பண்ணக்கூடிய நிலையான பகையை வளர்க்கக்கூடிய இந்த இரண்டு கட்சிகளோடு எந்த காலத்திலும் நாங்கள் தேர்தல் கூட்டணி வைத்துக்கொள்ள மாட்டோம், இந்த கட்சிகள் இடம்பெறக்கூடிய அணியிலும் இடம்பெற மாட்டோம் என்று ஒரு முடிவை நாங்கள் ஏற்கனவே எடுத்துவிட்டோம். இன்றைக்கு நேற்றுக்கு எடுக்கவில்லை. அந்த முடிவை எடுக்கிற சுதந்திரமும் உரிமையும் அதிகாரமும் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்க நாங்கள் ஒருபோதும் விரும்பவில்லை. திமுக ஒரு முடிவை எடுத்தால் அது எங்கள் நிலைப்பாட்டுக்கு எதிராக இருந்தால் நாங்கள் அதிலிருந்து அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. அவ்வளவுதான். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதில் நாங்கள் எந்த சமரசமும் செய்து கொள்ளவில்லை. அதற்கு காரணம் நாங்கள் அவ்வப்போது வருகிற தேர்தலுக்காக நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ளக்கூடாது. நம்முடைய கருத்தியல் சார்ந்த பயணத்தில் நம்பகத்தன்மையை வளர்த்தெடுக்க வேண்டும். அந்த நம்பகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும். அந்த கிரெடிபிலிட்டி என்கிற நம்பகத்தன்மையை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதிப்பாட்டோடு இருக்கிறோம். அவ்வளவுதான்.